Hi students, today number 2026 உடைய மார்ச் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸ், அதாவது கம்பல்சரி சம்மு வித் அதர் சம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். நீங்கள் சம்மை ஒமிட் பண்ணாமல் பண்ணீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சென்டம் எடுக்க முடியும். சென்டம் அப்படின்னாவே மேக்ஸை ஒமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சென்டம் அப்படின்றது உங்களுக்கு மிரேஜ் தான். சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி எழுதுறீங்க அப்படின்னா அதில் உங்களை அறியாமே சின்ன மிஸ்டேக்ஸ், கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கும். இஸுக்கு பதிலாக ஆரோ இல்லை ஆருக்கு பதிலாக இஸோ அது மாதிரி எதனா ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் எழுதியிருந்தாவே உங்களுக்கு மார்க்கை நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க. ஸோ சென்டம் அப்படின்றது மிஸ் ஆகிடும். பட் சம்மை பொறுத்த வரைக்கும் உங்களால் சீக்கிரமாகவும் பண்ண முடியும். அதே டைம் சேவ் ஆகும். சேம் டைம்ஸ் ஃபுல் மார்க் அப்படின்றது கண்டிப்பாக கிடச்சிரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அந்த சம்மு தான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோலையும் இந்த மாதிரி சம்ஸ், இம்பார்ட்டன்ட் சம்ஸ், பப்ளிக்கில் கேட்ட சம்மே பார்க்கலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்ம இப்போ சம் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இது வந்து 6th லெசனுடைய சம்மு. இந்த சம்மு கொஷின் பாருங்கள். In the focal length is 150 centimeter for a lens. What is the power of the lens? What is the power of a lens? So power of lens அப்படின்னு கேட்டாங்க. ஒரு சிம்பிளஸ்ட் கொஸ்டின் சொல்லலாம். இது எல்லாராலையும் பண்ண முடியும். சரியா? எல்லா ஸ்டூடெண்டாலையும் பண்ண முடியும். ஸோ பாருங்க, கிவன் வேல்யூ ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்கிறது. ஸோ ஃபோக்கல் லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டாங்க 150 சென்டிமீட்டர். ஸோ ஃபோக்கல் லென்த் அப்படின்னாவே எஸ்ஐ யூனிட்னா சொல்லுவோம், மீட்டர்னு சொல்லுவோம். ஸோ சென்டிமீட்டரில் கொடுத்துட்டு இருக்காங்க. சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, சார் நாங்கள் பியூர் சயின்ஸ், எனக்கு மேக்ஸ் சுத்தமாகவே வராது அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்கிறோம் பாருங்க. இங்கே சென்டி அப்படின்னாவே ஸ்மாலர் குவான்டிட்டியில் வேல்யூ படிச்சிருப்பீங்க, சில பேர் மறந்துட்டு இருப்பீங்க. ஸோ சென்டி அப்படின்னா 10⁻², அதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்க, அவ்வளோதான். இது மீட்டராக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ 150 சென்டிமீட்டரை 10⁻² சென்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு மேக்ஸ் நல்லாவே வரும் சார், நான் எப்படி பண்ணோம் அப்படின்னா சென்டிமீட்டரை மீட்டரா மாத்துறதுக்கு எப்பவுமே என்ன பண்ணுவான், டிவைடட் பை 100 அப்படின்னு பண்ணுவோம். அந்த 100 தான் நான் 10⁻² அப்படின்னு இங்க எழுதியிருக்கேன். சரிங்களா? வேற எதுவும் இல்லை. ஸோ பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்னு உடனே ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. நீங்க பவர் ஆஃப் லென்ஸுக்கு ஃபார்முலா எழுதிட்டு தான் சம்மு ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா ஃபார்முலாலேருந்து ஸ்டெப் மார்க்லேருந்து அப்படியே 1 by 1 மார்க் செப்பரேட் பண்ணி கொடுப்பாங்க, ஆஃப் மார்க்கா. அதனால பவர் ஆஃப் லென்ஸ் எப்படி இருக்கும், 1/f. ஸோ ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த் தான் பவர் ஆஃப் லென்ஸ். இந்த ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கப்புறம் சம் பண்ண ஆரம்பிங்க. P = 1 / ஃபோக்கல் லென்த் நான் இருக்கு 150 × 10⁻². ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணவே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை 150 / 100 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1.5ன்னு வரும். ஸோ அந்த 1/1.5 போட்டாலும் இப்படி தான் இருக்கும் சிமிலராக. இப்போ பாருங்க, இந்த 10⁻² இருக்குல்ல டினாமினேட்டரில், அது நியூமரேட்டர் கொண்டு போகிறேன். அப்போ P = அந்த 10⁻² மேலே போச்சுன்னா +2 மீனிங்னா 10⁻+2 மீனிங் 100/150. ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணுங்க, இங்கே பண்ணிடலாம். ஸோ 10/15 வருது. 10/15 அப்படின்னா 10-ஐ 15ஆல டிவைட் பண்ண போறீங்க. சரிங்களா? 10-ஐ 15ஆல டிவைட் பண்ண போறீங்க. ஸோ இங்கே 15. ஸோ 10ல் 15 பண்ண முடியும்னா முடியாது. அப்போ 0 வச்சிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு 0 ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ 100ல் 15 பார்க்க போதுங்க. ஸோ 100 எத்தனை 15 இருக்குன்னா 6 × 15 பார்த்தீங்கன்னா 90. ஸோ ரிமைனிங்னா இருக்கு 10. திருப்பி அகெயின் ஒரு 0 ஆட் பண்ணுறீங்க, 100 தான் திருப்பியும்
திருப்பி அகெயின் 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 90 வரும். அகெயின் 10 திருப்பி ஆட் பண்ணுவீங்க, அகெயின் நீங்கள் பண்ணாலும் 6 தான் வரும். நீங்கள் அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா 6 தான் போகும். ஸோ அப்போ இதை ஸ்டாப் பண்ணுறோம். எப்படி? பவர் ஆஃப் லென்ஸ் P ஈக்குவல் டு 0.6. இதுக்கப்புறம் வர 6க்கு பக்கத்தில் தான் இருக்குது, 6 தான் இருக்குது. அப்போ கிரேட்டர் தென் 5. அப்போ கிரேட்டர் தென் 5 அப்படின்னா ரவுண்ட் அப் பண்ணுறோம். அப்படி ரவுண்ட் அப் பண்ணால் 0.67. SI யூனிட் ஆஃப் பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாப்டர். நீங்கள் ஃபுல் ஃபார்மில் எழுதுனா ஸ்மால் லெட்டர் போட்டு எழுதுங்க. எனக்கு சிங்கிள் லெட்டர் போதும் சார் அப்படின்னா கேபிட்டல் டின்னு மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதுதான் பவர் ஆஃப் லென்ஸ். இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் வந்த ப்ராப்ளம். ஒரு இம்பார்ட்டன்ட் சம் எப்போவுமே ரெகுலராக கேட்குறது தான். சரிங்களா? இந்த பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க மார்ச் 2026. சரிங்களா? நெக்ஸ்ட் அனதர் ப்ராப்ளம் பார்த்தலாம். இதுவும் ஒரு ஈஸியஸ்ட் சம்மு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்த சம் வந்து பார்த்தீங்கன்னா 6th லெசன் ரே ஆப்டிக்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. இது வேவ் ஆப்டிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க 7th லெசன்லேருந்து. ஈஸியஸ்ட் சம்மு. இது புக் பேக். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எக்ஸாம்பிள் சம்மு, இது புக் பேக் சம்மு. சரிங்களா? பாருங்க, கொஸ்டின் பாருங்க. லைட் ஆஃப் வேவ் லென்த் ஆஃப் 5000 ஆம்ஸ்ட்ராங். Light of wavelength of 5000 Armstrong produces different pattern of the single slit of width 5 micrometer. சரிங்களா? produces diffraction pattern of single slit of width 5 micrometer. What is the maximum order of diffraction possible அப்படின்னு கேட்டாங்க. ஸோ மேக்சிமம் அப்படின்ற ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா டைஃப்ராக்ஷன், சிங்கிள் ஸ்லிட் டைஃப்ராக்ஷன்ல மேக்சிமம் கண்டிஷனுக்கும் மினிமம் கண்டிஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இங்க வித் அப்படின்றது, அதாவது ஸ்லிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்லிட் ஆஃப் வித் அப்படின்றது கொடுத்துருக்காங்க கிவன்ல. ஸோ உங்க ஸ்லிட் ஆஃப் வித் ஏன்னு சொல்லுவோம். ஸ்லிட்டோடைய சைஸ் 5 மைக்ரோ. மைக்ரோன்றது தான் நான் 10⁻⁻6 மீட்டர் அப்படின்னு எழுதுறேன். மைக்ரோ மீட்டர் தான் 10⁻⁻6. மைக்ரோ மீன்ஸ் 10⁻⁻6 எழுதிட்டேன். தென் வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5000 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றத தான் நான் 10⁻⁻10 மீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்றேன். ஸோ அவங்க கேட்கறது மேக்சிமம் ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன் பாசிபிள். ஸோ n தான் கேட்குறாங்க. சரிங்க? n தான் கொஸ்டின் மார்க். ஸோ இப்படி கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? மேக்சிமம் மினிமம் 2 டைஃப்ராக்ஷன் இருக்கு சிங்கிள் ஸ்லிட்ல. இந்த டைஃப்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கணும்னா இந்த விஷயம் உங்களுக்கு பேசிக்காவே தெரியணும். ஒரு ஸ்லிட்டோடைய சைஸும் நீங்க எடுத்துக்கிற லைட்டோடைய சைஸும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா டைஃப்ராக்ஷன் அப்படின்றது பாசிபிள் ஆகும். இது ஒரு பேசிக்கான விஷயம் தான், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மேக்சிமம் அப்படின்ற வார்த்தையை நீங்க மென்ஷன் பண்றேன். ஸோ மேக்சிமம் ஏன் இப்படி மென்ஷன் பண்றேன்னா, மேக்சிமம் டைஃப்ராக்ஷன் வேணும் அப்படின்னா எனக்கு தீட்டா அப்படின்றது 90 டிகிரியில் இருக்கணும். ஏன் சார் அப்படின்னா ஃபார்முலாவை பாருங்க. a இன்ட்டு சைன் தீட்டா ஈக்குவல் டு n இன்ட்டு லாம்டா. சரிங்களா? n இன்ட்டு லாம்டா. இதே மினிமம் டைஃப்ராக்ஷன் கேட்டிருந்தாங்கன்னா, மாற்றி கேட்டிருந்தாங்கன்னா அதே a இன்ட்டு சைன் தீட்டா தான் ஈக்குவல் டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லாம்டா மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ மேக்ஸிமம் டைஃப்ராக்ஷன் தீட்டா ஈக்குவல் டு 90 மென்ஷன் பண்ணிட்டேன். வி வாண்ட் நம்பர் ஆஃப் டைஃப்ராக்ஷன் இன் பாசிபிலிட்டி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா a இன்ட்டு சைன் தீட்டா பை லாம்டா. சரிங்களா? இந்த சம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்க, n ஈக்குவல் டு a ஓட வேல்யூ 5 இன்ட்டு 10⁻⁻6 சைன் 90 டிகிரி. சைன் தீட்டா வந்து 90 டிகிரி. மேக்சிமம் டைஃப்ராக்ஷனாகவே 90 டிகிரி தான். சைன் 90 அப்படின்றது 1 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாம்டாவோட வேல்யூ பாருங்க 5000 ஆம்ஸ்ட்ராங்ன்றது தான் 10⁻⁻10 அப்படின்னு எழுதுறேன்.
ஸோ இந்த இடத்துல பாருங்க, நான் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், சின்ஸ் sin 90 1 உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் பண்ணலாம். இந்த 1 2 3 இந்த 3 0க்கு இந்த 10 பவர்ல இருக்கிற -10 10 பவர் -7 எழுதலாம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா n ஈக்குவல் டு 5 into 10 power -6 sin 90 1 ஆயிடுச்சு. டிவைட்ல ஒரு 5 இருக்கு. இந்த 10 power -7 மேல எடுத்துட்டு வந்தீங்கன்னா டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா +7 ஆகும். ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்க, 5 into 10ன்னு வரும். -6 +7 அப்போ என்ன ஆகும், ஜஸ்ட் 1ன்னு வரும். அது 1 போட்டாலும் சரி போடனாலும் சரி இருக்கிறதா தான் மீனிங். ஸோ அப்போ 10 பவர்ல 1. ஸோ அப்போ 10 into 5 என்னன்னு சொல்லுவோம், 50/5. ஸோ 1 இது எத்தனை டைம் இருக்கு, 10 டைம்ஸ் இருக்கா, இது 5 இது 50, அப்போ 10 டைம்ஸ் இருக்கு. அப்போ n ஈக்குவல் டு 50. ஸோ மேக்ஸிமம் டைஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா 50. உங்களுக்கு 7th லெசன்ல இதே கொஸ்டின் புக் பேக்ல இருக்கும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஸ்லிட்டோடைய வித்தை இங்க இருக்குங்களா ஏ, இதோட வேல்யூவை 2.5 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க புக்ல, மைக்ரோமீட்டர் அப்படின்னு. ஸோ இதை தான் அவங்க புக்ல இருக்கிற கொஸ்டினை தான் 5 அப்படின்னு சேஞ்ச் பண்ணி இந்த பப்ளிக்ல கேட்டிருந்தாங்க. ஒரு 2 மார்க், ஈஸியஸ்ட் 2 மார்க் இது. எல்லாராலையும் பண்ண முடியும், எல்லா ஸ்டூடெண்டாலையும் பண்ண முடியும், ஃபுல் மார்க் வாங்க முடியும். சரிங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ல. இப்போ நம்ம லாஸ்டா பார்த்தா 2 மார்க் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ப்ராப்ளம். சரிங்களா? இந்த சம் வந்து 2 மார்க்ல கம்பல்சரியில கேட்ட 24th கொஸ்டின் இது. சரிங்களா? இப்போ 3 மார்க்ல கம்பல்சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th கொஸ்டின். ஸோ 6th கொஸ்டின் 7th கொஸ்டின் 2 மார்க்ல கேட்டாங்க பார்த்தோம். இப்போ 3 மார்க்ல 8th கொஸ்டின்ல இருந்து வந்திருக்கு, 8th லெசன்ல இருந்து, சாரி 8th லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. இதுவும் புக் பேக்ல இருக்கிற சம் தான், ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். என்னன்னு சொல்றேன் பாருங்க. when a light of frequency 9 into 10 power 14 hertz is incident on a metal surface, photoelectrons are emitted with the maximum speed of 8.14 into 10 power 5 meter per second. Determine the threshold frequency of the surface. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின் தான் இதுவும். அவங்க சேஞ்ச் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தான். அது இந்த 8.14 8 into 10 power 5 கொடுத்துருப்பாங்க புக் பேக்ல கொஸ்டின். இந்த கொஸ்டினை ஜஸ்ட் 0.14 மட்டும் எக்ஸ்ட்ராவா கொடுத்தாங்க. ஸோ அதனால ஆன்சர்ல கொஞ்சம் வேரியேஷன் வரும் ஃபைனல் ஆன்சர்ல. அதை வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணதுனால இந்த 2026ல மார்ச்ல எழுதின ஸ்டூடெண்டோடைய சென்டம் பார்த்தீங்கன்னா 105 தான். ஸோ 105 ஸ்டூடெண்ட்ஸ் தான் சென்டமே எடுத்தாங்க. பிகாஸ் இந்த கம்பல்சரி 3 மார்க்காலும் மேக்சிமம் நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான் இந்த சம்மு. கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கணும், சம்ஸ் அப்படின்னாவே ப்ராக்டிஸ் இருக்கணும். அதை பண்ணாதனால தான் நிறைய பேர் கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ எப்படி பண்றது பாருங்க. ஸோ கிவன்ல இருக்கிற வேல்யூவை நான் எழுதுறேன். ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் 9 into 10 power 14 ஹெர்ட்ஸ். சரிங்களா? இது 8th லெசன்ல 7th சம் தான், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி சேம் தான், பட் இந்த ஃப்ரீக்வன்சி இருக்கிற லைட்டை ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் மேலே இன்சிடென்ட் பண்ணும்போது, சரிங்களா, ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் மேலே இன்சிடென்ட் பண்ணுறாங்க இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட்டை. இதனால எலக்ட்ரான் எமிஷன் நடக்குது. அந்த எலக்ட்ரானுடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா v, இது மியூ ஃப்ரீக்வன்சி, இது v வெலாசிட்டி, மேக்ஸிமம் வெலாசிட்டி. இது அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். மேக்ஸிமம் வெலாசிட்டி ஸோ எவ்வளோ இருக்கு சார்னா 8. ஸோ 8 மட்டும் தான் புக் பேக்ல கொடுத்துருப்பாங்க. இங்கே 8.14 into 10 power 5
மீட்டர் பர் செகண்ட். சரியா, இதுதான் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அவங்க த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, ஸோ மியூ நாட் அப்படின்றத த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி தான் கொஸ்டின் மார்க்காக சொல்றாங்க. ஸோ இந்த சம் எப்படி பண்றது சார் அப்படின்னா, ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹெச் இன்ட்டு மியூ ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு மியூ நாட். இது நீங்க ஒர்க் ஃபங்க்ஷனான பை நாட் வச்சு கூட போடலாம். நான் டைரக்டா சிம்பிளா இன்னும் போறதுக்காக நான் சொல்றேன். ஸோ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி எப்படி சொல்லுவோம், 1/2 m இன்ட்டு வி சஃபிக்ஸ் மேக்ஸிமம் ஸ்கொயர். ஸோ நான் ஸ்ட்ரைட்டாகவே எழுதிட்டேன் ஈக்குவேஷனை. ஸோ நம்ம சீக்கிரமாக பண்ணுறதுக்கு உண்டான விஷயம் இதுதான் ஃபார்முலா. வி வாண்ட் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. இந்த டேர்மை மட்டும் நம்ம இங்கே வச்சுக்கிட்டு, ஸோ இந்த டேர்ம் இந்த பக்கெட்னு வர போகிறோம். அப்போ ஹெச் இன்ட்டு மியூ நாட் ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு மியூ மைனஸ் 1/2 m இன்ட்டு மேக்ஸிமம் வெலாசிட்டி ஸ்கொயர். ஸோ இப்போ வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஹெச் இன்ட்டு மியூ அப்படியே வச்சுக்கிறேன். ஹெச்சோட வேல்யூ 6.626. ஸோ பிளாங்க் கான்ஸ்டன்ட் we all know that into 10 power minus 34 into frequency இங்க givenல கொடுத்திருக்காங்க 9 into 10 power 14. ஸோ ஒரு சின்ன பிராக்கெட் போட்டுங்க. இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்றோம். மைனஸ் இங்க வேல்யூ பாருங்க 1/2 into mass of the electron. கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் மெமரியில் வச்சுக்கணும். இந்த லெசன்ல மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், பிளாங்க் கான்ஸ்டன்ட் இதெல்லாம் மெமரியில் இருக்கட்டும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, மாஸ் 9.11 into 10 power minus 31 kg. தென் வெலாசிட்டி பாருங்க ஸ்கொயர்ல இருக்கு, அதனால ஒரு பிராக்கெட் போட்டுக்கிறேன். சரிங்களா? பிராக்கெட் போட்டு பிராக்கெட்ல மென்ஷன் பண்றேன் பாருங்க, 8.14 into 10 power 5 ஹோல் ஸ்கொயர். திருப்பி ஒரு பிராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பாருங்க, இது வந்துன்னா ஒரு இந்த டேர்மு இதை மென்ஷன் பண்ணிடுறேன் பிராக்கெட்குள்ளவே. ஸோ 1/2 இப்போ இந்த பிராக்கெட்குள்ளே தான் இருக்கு. ஸோ இந்த பிராக்கெட்குள்ளே இருக்கிறது பாருங்க, இதை ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஹெச் இன்ட்டு மியூ அப்படின்றத ப்ராடக்ட் பண்ணுறேன். இங்கே கேல்குலேட்டர்லேயே பண்ணுறேன் பாருங்க. ஸோ இந்த பக்கம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 6.626 இன்ட்டு 9 இதை ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ பாருங்க, ஹெச் இன்ட்டு மியூ நாட் ஈக்குவல் டு 59.634 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இன்ட்டு இங்க பிளஸ் 14, இங்க -34, அப்போ -20 அப்படின்னு தான் கிடைக்கும். மைனஸ் இந்த 2ஆல ஏதாவது டிவைட் பண்ண முடிஞ்சா பண்ணிடுங்க, இல்லைன்னா ப்ராடக்ட் பண்ணி லாஸ்டா கூட பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, இது 2ஆல பண்றேன், ஜஸ்ட் இங்கே கூட போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 9.11 டிவைடட் பை 2. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4.55. ஸோ 4.55 கிடைக்கும். ஸோ இன்ட்டு 10 பவர் -31 ஞாபகம் வச்சுங்க. இன்ட்டு இது நம்ம ஸ்கொயர்ல இருக்கு, ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 2 டைம்ஸ் பண்ணிடுறோம் பாருங்க, 8.14 இன்ட்டு 8.14. ஸோ இப்போ என்ன கிடைச்சிருக்கு, 66.2596 இன்ட்டு இந்த பவருக்கு மேல பவர் இருக்கு, 10 பவர் 5 பவருக்கு மேல 2 இருக்கு. அப்போ பவருக்கு மேல பவர் வந்தா டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கிற அந்த ரூல் தான். ஸோ இங்க 10 அப்படின்னு கிடைச்சிரும். இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணோம். 10 பவர் -31, இது 10 + 10 ப்ராடக்ட் பண்ணா 10 பவர் 21 ஆயிடும். ஸோ இது வரைக்கும் சம்மு பார்க்குறோம். ஸோ திருப்பி நான் இங்கிருந்து எழுதுறேன் பாருங்க.
ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணா h into mu naught equal to 59.634 into 10 power minus 20. இது அப்படியே தான் இருக்கு, எதுவும் சேஞ்ச் பண்ணல. மைனஸ் இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணிப்போம். ஸோ 4.55 555 into 66.2596. ஸோ பண்ணீங்கன்னா 301.81. ஸோ இதோட நிறுத்திக்கலாம். இதுக்கப்புறம் லெஸ் தென் 5 இருக்குதுனால அப்படியே விட்டுடலாம். ஸோ இன்ட்டு 10 பவர் மைனஸ் 21 அப்படின்னு வருது. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். இங்கே 10 பவர் மைனஸ் 20 இருக்கு, இங்கே 10 பவர் மைனஸ் 21 இருக்கு. அப்போ மைனஸ் பண்ணும்போது ஈக்குவலான பவர் இருக்கணும், அப்போதான் காமனாக நம்ம எடுத்துட்டு மைனஸ் பண்ண முடியும். அப்போ இந்த சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். h into mu naught equal to இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. 59.634 into 10 power minus 20 தான், நோ சேஞ்ச். மைனஸ் இங்கே சேஞ்ச் பண்ணுறோம், மைனஸ் 21 இருக்கு. அப்போ 20 கன்வெர்ட் பண்ணும்போது 30.181 into 10 power minus 20. இப்போ 10 power minus 20 எடுத்துட்டு வந்துட்டோம், காமனாக எடுத்துருவோம். அப்போ 59.634 minus 30.181 into 10 power minus 20. இப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிடுவோம். 59.634 minus 30.181. இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சரை இங்கே எழுதுறோம் பாருங்க, 29.453 into 10 power minus 20. இதுதான் ஃப்ரீக்வன்சியா சார் அப்படின்னா இல்லை. ஏன் சார் அப்படின்னா மியூ நாட் ஈக்குவல் டு த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு டிவைடட் பை பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஹெச் இந்த பக்கம் எட்டுன்னு வருவீங்க, டிவைட் ஆகும். அப்படி டிவைட் ஆச்சுன்னா ஸோ நீங்கள் பிளாங்க் கான்ஸ்டன்டால டிவைட் பண்ணணும். அப்போ பிளாங்க் கான்ஸ்டன்ட்டை ஹெச் அதை டைரெக்டாக இப்போ பண்ணுற பாருங்க, 6.626 into 10 power minus 34. நல்லா பார்த்துங்க, மியூ நாட் ஈக்குவல் டு 10 பவர் மைனஸ் 34 மேலே போச்சுன்னா ப்ளஸ் 34. அப்போ அங்கே மைனஸ் 20 அப்படின்னு இருக்கு, அப்போ இங்கே ப்ளஸ் 34, அப்போ ப்ளஸ் 14 அப்படின்றது கன்ஃபார்மாக வந்துடும். சாரி, சரி இங்கே நான் சொல்கிறேன் பாருங்க. டிவைட் பண்ணிடலாம் பிளாங்க் கான்ஸ்டன்டால. 29.453 divided by 6.626 டிவைட் பண்ணுறோம். நல்லா பார்த்துங்க, ஆன்சரு 4.45 சாரி 4.45 பக்கத்தில் 0 வருது. ஸோ அந்த 0க்கு அப்புறமா இருக்கிறத அப்படி விட்டுடலாம். நம்ம இங்கே இருக்கிறத மட்டும் பண்ணுவோம். இன்ட்டு 10 பவர் மைனஸ் 34 நியூமரேட்டருக்கு போனால் ப்ளஸ் 34, அப்போது 14 அப்படின்னு கிடைக்கும். இதை நீங்கள் ரவுண்ட் அப் பண்ணுறீங்க, மியூ நாட் ஈக்குவல் டு 4.4. இந்த 4க்கு அப்புறம் இருக்கிற நம்பர் 5. ஸோ அப்போ ரவுண்ட் அப் பண்ணுற ரூல்ஸ் படி பண்ணால் 4.4 into 10 power 14. ஸோ இது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சின்றதுனால அதோட எஸ்ஐ யூனிட்டு ஹெட்ஸ். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் சம் இது. இந்த சம் யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக சென்டம் வந்திருக்கும்.
ஏன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்ததுனால ஆன்சர் 4.5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. புக் பேக்ல இருக்கிற சம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8 மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்போ 4.6ல வந்திருக்கும். சரிங்களா ஆன்சர். ஸோ 4.45 இன்ட்டு 10^14 ஹெட்ஸ் தான் இதுக்கு உண்டான ஆன்சர். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் சம். இது மாதிரி நிறைய சம்மு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4th லெசனில் இருக்கிற சம்மு. ஒரு ஈஸியஸ்ட் சம்மு தான். ஃபைண்ட் தி இம்பிடன்ஸ் ஆஃப் எ சீரியஸ் RLC சர்க்கியூட். இம்பிடன்ஸ் கேட்குறாங்க. RLC சர்க்கியூட்டோடைய இம்பிடன்ஸ். எக்ஸாம்பிள் சம் தான் இது. இஃப் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர், அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ரியாக்டன்ஸ் மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் தான், கெப்பாசிட்டருக்கு அப்போத்துக்கு வர்றது. அதே மாதிரி இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னா அப்போத்துக்கு வர ரெசிஸ்டன்ஸு. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூவை பாருங்க. இது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் 84 ஓம், 184 ஓம். இங்கே 144 ஓம்ன்றது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், 30 ஓம் அப்படின்றது ரெசிஸ்டன்டோடைய ரெசிஸ்டன்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஆல்சோ கால்குலேட் ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் இம்பிடன்ஸ், லாஸ்டா கேட்ட கொஸ்டின் ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஸோ ரெண்டுத்தையுமே பண்ணணும். ஸோ கிவன்ல கொடுத்துருக்கிற வேல்யூ இங்க எழுதுறோம் பாருங்க. 184 அப்படின்றது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ நான் ஆர்டர் வைஸ் எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆர் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் 30 ஓம். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், அதாவது இண்டக்டருடைய ரியாக்டன்ஸ் எல்னு சொல்லுவோம், எக்ஸ் அஃபிக்ஸ் எல் ரியாக்டன்ஸ்க்கு. அப்போ 184 ஓம். நெக்ஸ்ட் எக்ஸ் அஃபிக்ஸ் சி கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் 144 ஓம். ஸோ முதல்ல அவங்க கேட்டுக்கிறது ஃபைண்ட் தி இம்பிடன்ஸ். ஸோ இம்பிடன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இம்பிடன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ இம்பிடன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ இம்பிடன்ஸ் அப்படின்னாவே ஆர் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ரெசிஸ்டண்ட்டை பேஸ் பண்ணது தான். இங்க என்டையர் சர்க்கியூட்டோடைய ரெசிஸ்டண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்போ அதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னா இம்பிடன்ஸ்க்கு Z அப்படின்னு சொல்லுவோம். Z. ஸோ Z ஈக்குவல் டு என்ன சார் மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் அஃபிக்ஸ் எல் மைனஸ் எக்ஸ் அஃபிக்ஸ் சி ஹோல் ஸ்கொயர். சரிங்களா, ஹோல் ஸ்கொயர். இதை தான் மென்ஷன் பண்ணுவோம். பார்த்துங்க. சரி, Z ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கிறத ஸ்கொயர் பண்றேன். ஆரோட வேல்யூ என்ன இருக்கு, 30. ஸ்கொயர் பண்ணிடுறோம். அடுத்தது எக்ஸ் அஃபிக்ஸ் எல் 184 மைனஸ் 144 எக்ஸ் அஃபிக்ஸ் சி ஹோல் ஸ்கொயர். ஸோ உங்களுக்கே தெரியும் 30 ஸ்கொயர் பண்ணா என்ன சொல்லுவீங்க, 900 சார். பிளஸ் 184ல 144 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் 40 கிடைக்கும். பட் இது ஸ்கொயர்ல இருக்கு, நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். Z ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900 பிளஸ் 40 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1600. சரிங்களா. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இது 1600, இது 900. அப்போ 2500. 2500 நீங்க ஸ்கொயர் ரூட் எடுப்பீங்க. அப்போ என்ன கிடைக்கும், 50. ஸோ 50 × 50 தான் 2500 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 50 ஓம். ஏன்னா இம்பிடன்ஸ்னா ரெசிஸ்டன்ஸ். அப்போதுக்கு அந்த சர்க்கியூட்ல வர ரெசிஸ்டன்ஸ் தான் இம்பிடன்ஸ்னு சொல்றோம். சரிங்களா. நெக்ஸ்ட் அவங்க பேஸ் ஆங்கிள் பிட்வீன் கரண்ட் வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், வோல்டேஜ் அண்ட் கரண்ட்
ஸோ பேஸ் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. பேஸ் ஆங்கிள், ஸோ பை அப்படின்னு சொல்லுவோம். பேஸ் ஆங்கிள் இதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதுவும் ஒரு சிம்பிளான ஃபார்முலா வச்சு போட்டுடலாம். ஸோ tan பை, ஸோ tan பை ஈக்குவல் டு x suffix L minus x suffix C by R resistance. In case x suffix L equal to x suffix C இருந்தால் அதுக்கு பேர் resonance அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி நிறைய சம் இருக்கு, பார்ப்போம். பட் உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க, x suffix L equal to x suffix C இருந்தால் அது resonance அப்படின்னு சொல்லுவோம் அந்த சர்க்கியூட்டை. ஏன் அப்படி சொல்கிறேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் கூட லைக் இந்த மாதிரி இன்னொரு சம் கூட பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க 184 minus 144 by 30. ஸோ உங்களுக்கு தெரியும் tan pi equal to 184ல 144 போட்டுச்சுன்னா 40 by 30. 0க்கு 0 கேன்சல் பண்ணுறீங்க. 4ஐ 3ஆல் டிவைட் பண்ணுவீங்க. 4ஐ 3ஆல் டிவைட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணீங்கன்னா ஸோ 1 டைம் திருப்பி அகெயின் 1 வரும், பாயிண்ட் வைப்பீங்க, 0 போடுவீங்க, திருப்பி என்ன ஆகும் 3 × 3 9, திருப்பி 1 வரும். இது அப்படியே கண்டினியூ ஆகும். சரிங்களா, இது கண்டினியூ ஆகும். அதனால நம்ம tan பை ஈக்குவல் டு 1.33 அப்படின்னு வரும். ஆக்சுவலாக tan பை ஈக்குவல் டு 1.33னா டைரெக்டாக பார்க்க முடியாது, பை இன்வர்ஸ் பண்ணுறோம். எப்படி tan இந்த பக்கம் போனால் டிவைட் ஆகும், மேலே எடுத்துன்னு வந்தால் இன்வர்ஸ். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1.33. இதை பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டேஞ்சன்ட்னு உங்கள் புக்கு பேக்லேயே இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் பார்த்துட்டோம்னா இந்த வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53ல் இருக்கும். ஆனால் 1.31ன்னு இருக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு, 0க்கு பார்க்கும்போது. அடுத்தது 1க்கு இருக்கும். அப்போ 53.1 டிகிரிக்கு இந்த ஆன்சர் இருக்கும். இதுக்கப்புறம் 18 எல்லாம் இருக்கும், பட் அதெல்லாம் தேவையில்லை. பட் 1.33 எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா 53ல் 1 மினிட்ல இருக்கும். அதை தான் நம்ம டிகிரியில் போட்டிருக்கோம், பாயிண்ட் டிகிரியில் போட்டிருக்கேன். சரிங்களா, ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு. ஸோ இந்த பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க. இது மாதிரி நிச்சயமாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் சம் மூலிமா நெக்ஸ்ட் வீடியோலையும் நம்ம பப்ளிக்கில் கேட்ட சம்மே பார்க்கலாம். சரிங்களா, ஸோ எதனா உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை சம் இதை விட இன்னும் நல்லா ஒரு நீட் ஜேஇக்கு உண்டான கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுற மாதிரி சம் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நிச்சயமாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.